சிவ சிவ ஓம் பக்தி சேனலின் அன்பு கலந்த வணக்கங்கள். சிவ அபிஷேக பலன்கள். அருகம்புல் ஜலத்தினால் சிவாபிஷேகம் செய்தால் நஷ்டமான பொருட்கள் திரும்ப கிடைக்கும். நல்லெண்ணெய் அபிஷேகத்தினால் அபமிருத்யு நசிக்கும். பசும்பால் அபிஷேகத்தினால் சகல சௌபாக்கியம் கிட்டும். தயிர் அபிஷேகத்தினால் பலம், ஆரோக்கியம், யசஸ் கிட்டும். பசு நெய்யினால் அபிஷேகம் செய்தால் ஐஸ்வர்ய பிராப்தி கிட்டும். கரும்பு ரசத்தினால் அபிஷேகம் செய்தால் தனவிருத்தி கிட்டும். மிருதுவான சர்க்கரையினால் அபிஷேகம் துக்கம் நசிக்கும். தேன் அபிஷேகத்தினால் தேஜோ விருத்தி கிட்டும். புஷ்ப ஜலத்தினால் அபிஷேகம் செய்தால் பூலாபம் கிட்டும். இளநீரினால் அபிஷேகம் செய்தால் சகல சமத்பத்தும் கிட்டும். உத்ராட்ச ஜலத்தினால் அபிஷேகம் செய்தால் ஐஸ்வர்யம் கிட்டும். பஸ்பத்தினால் அபிஷேகம் செய்தால் மகா பாவங்கள் நசிக்கும். கந்தத்தினால் அரைத்தெடுத்த சந்தனம் அபிஷேகம் செய்தால் புத்திர பிராப்தி கிட்டும். ஸ்வர்ண தங்கம் ஜலத்தினால் அபிஷேகம் செய்தால் கோரமான தரித்திரியம் நசிக்கும். சுத்த ஜலத்தினால் அபிஷேகம் செய்தால் நஷ்டமானவை திரும்ப கிடைக்கும். வில்வ ஜலத்தினால் அபிஷேகம் செய்தால் போக பாக்கியங்கள் கிட்டும். அன்னத்தினால் அபிஷேகம் செய்தால் அதிகாரம், மோட்சம் மற்றும் தீர்க்க ஆயுள் கிட்டும். திராட்சை ரசத்தினால் அபிஷேகம் செய்தால் எல்லாவற்றிலும் ஜெயம் உண்டாகும். கர்ஜூரம், பேரிச்சம்பளம் ரசத்தினால் அபிஷேகம் செய்தால் ஸ்ருக்கள் இல்லாமல் போவர். நாவல் பழ ரசத்தினால் அபிஷேகம் செய்தால் வைராக்கிய சித்தி கிட்டும். கஸ்தூரி ஜலத்தினால் அபிஷேகம் செய்தால் சக்கரவர்த்தி ஆகலாம். நவரத்ன ஜலத்தினால் அபிஷேகம் செய்தால் தானியம், கிருகம், கோவிருத்தி கிட்டும். மாம்பழ ரசத்தினால் அபிஷேகம் செய்தால் தீராத வியாதிகள் தீரும். மஞ்சள் நீரினால் அபிஷேகம் செய்தால் மங்களம் உண்டாகும். ஓம் நம சிவாய.